ஒரு நிமிஷம் தாண்ட கரெக்டா 4 வருஷமா எங்க கூட இருக்கிறான். 4 வருஷமா இவரால் ரட்சிக்கப்பட்டவர் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. இங்க பீகார்ல ஒருத்தர் இவரால் ரட்சிக்கப்பட்டவர். அவர் பாக்கெட்ல எப்போதும் செய்யும் இந்த வசனம் செய்யும். இந்த வசனம் எப்போதும் ஒரு பாக்கெட்ல இருக்கும். எங்க போனாலும் சரி எவருக்காச்சும் சில சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு நம்ம சில பைபிள சேலைகளை வச்சு மூடிக்கிட்டு நம்ம போறோம். இவர் எங்கேயும் போனது இல்லை. இரும்பு காமர் சொன்னா கற்றல் எல்லாத்தையும் கற்றல் வச்சிருந்தாங்க. கற்றல இருந்து இரும்பு எடுக்கமான செய்வாரு. அந்த வசனத்தை நல்லவன் எல்லாம் போகவே மாட்டாங்க. 4 வருஷமா இது கூட இருக்கிறாங்க. இந்த காலேஜ் செல்வதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல ஏற்பட்ட மாற்றங்கள் என்னங்கிறது அவங்க சொல்லுவாங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் சொன்னபடி இவர் எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கம் இல்லை. பால்சாமி பிரதேவரோட தம்பி தான் எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கம். நான் வெள்ளிப்பட்ட ராசிபுரத்தில் வச்சுருக்கேன். அந்த ஒர்க் ஷாப்புடைய ஓனருடைய அக்கா வீட்டில் ஒரு கிரில் செய்யறதுக்காக போகிறேன். அந்த வீட்டில் நான் வழக்கம் போல டேப் எடுத்துட்டு அளவுக்காக போகிறேன். போன இடத்துல கதவுல வாதம் கூடாரத்தை அணையாதுன்னு ஆண்டோட வசனம் ஒட்டி இருந்துச்சு. போய் கதவை திறந்தோன்னா பால்சாமி பிரதர் வெளியே வர்றாரு. அந்த சிஸ்டரும் கூட இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்காரங்க ஒரு அளவு எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்திருக்காங்க. சரி, அந்த ஏசி ரூமுக்கு இருக்காங்க செய்யணும்னு சொல்லி அளவுக்கு சொன்னாங்க. அளவு எடுத்துட்டு வெளியே பிரதர் நீங்கள் அந்த மாதிரி நான் ஊழியம் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி, எனக்கு ஒரு சில டவுட்லாம் இருக்குது, நான் அப்புறம் கேட்குறேங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவரை விடாத காலையிலையும் இரவு காலேஜ் லெக்சராக முடிச்சுட்டு வந்த பிறகு அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன பண்ணார், நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அப்போ நான் ரசிக்கப்படல, இது சமாச்சாரத்தில் தான் இருந்தேன். ரொம்ப இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, எங்கள் அண்ணா இருக்கு நான் ஜாயின் பண்ணிட்டுன்னு சொல்லி அன்னைக்கு பாஸ் நம்பர் கொடுத்து ஜாயின் பண்ணால் தான் இன்ன வரைக்கும் அவரோடு இருக்கிறேன். கர்த்தரோட கிருபைக்கு சோத்திரம். இந்த வேலையில் இந்த அதிகாலை ஜபத்தில் ரசிக்கப்பட்டு வேற ஒரு சபையில் போயிட்டு இருந்தேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த சர்ச்சுக்கு போக முடியாத சூழல் இருந்ததில் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாகவும் அங்கேயும் பயணிக்க முடியாத நேரத்தில் ஆன்லைனில் பாஸ்டரோடு ஆரம்பித்தது. எங்களவும் இருக்குது. அதிகாலை ஜபத்தில் பாஸ்டர் 5 மணிக்கு எழுப்புவார். நான் அலாரம் வச்சு ஒரு 4:30 அந்த இதில் எழுந்திரிச்சிருவேன். அவர் இவ்வளோ நேரத்துக்கு முன்னே எழுந்திரிச்சு இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் வழக்கமாக 5 மணிக்கு எழுந்திரிச்சா போதுன்னாரு. அந்த 5 மணிக்கு எழுந்திரிச்ச ஜபம் தான் இப்போ தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பாஸ்டர் சொன்ன மாதிரி பீகாரில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறவர் சிந்து சமாச்சார கோயிலேருந்து போனவங்க தான். நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன். ஆனால் எனக்கு முன்னாலே அவர் ரசிக்கப்பட்டு ஃபேமிலியாக அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இப்போ இன்னைக்கு பீகாரில் ஊழியம் பண்ணுறாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் ஆண்டவரோட வார்த்தையை தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி வார்த்தை எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஏதாச்சும் நடந்தது. அப்போ நான் ரசிக்கப்படலை. ஒரு அரசியல் கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷர்ட்டில் அவங்களோட கட்சி தலைவர் படத்தை வச்சுருப்பாங்க. இவங்க யாரும் எங்கே இருக்காங்க, இவங்களே இந்த படத்தை வச்சுருக்கும்போது நம்ம வாயத்திற்கு முன்னால் ஆண்டோட வார்த்தை ஏதாவது இருக்க பண்ணுமேன்னு சொல்லிட்டு அப்போ வச்சது தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இரும்பு கடையில் வெளியில் எங்கே போனாலும் பாய்க்கில் அசலை வச்சு சுத்தம் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு 6-7 வருஷத்துல பாஸ்டர் ஒரு 3-4 தடவை சிஸ்டரோட எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு தடையாவது எங்கள் சர்ச்சுக்கு ஃபேமிலியோட வாங்கினாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. பெரிய பாப்பா காலேஜ் போகிறா, சின்னவ 7வது படிச்சுட்டு இருக்கா. அவங்க திருச்சி வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நாங்கள் ராசிபுரத்துலேருந்து சேலம் டு நாமக்கல் இந்த ஆண்டூர் கேட்டில் 9:25க்கு ஏறணும் பஸ்ஸை பிடிச்சி. காலையில் பாஸ்டர் வீட்டுக்கு வரும்போது 9க்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அப்போ தான் வந்தோம். எங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். இல்லை இவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கு. குற்றாலம் வந்தது கூட ரொம்ப சின்ன வயசில் வந்தது. இவ்வளோ தூரம் வரமே இன்னும் என்ன பண்ணுறது, இன்னும் போய்கிட்டே இருக்கே அப்படின்னு இடைவிடாது எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். கடைசியில் விடியலை ஃபோன் பண்ணாரு. நாங்கள் ரொம்ப விடியலை தான் அசந்து தூங்கினோம்.
அதில் அவர் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து இந்த சபையில் வந்து சாட்சி சொல்ல எங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பாஸ்டர் வந்து எங்கள் சபையிலேருந்து நான் வந்து சில சூழ்நிலையெல்லாம் தொடர்ச்சியாக போக முடியாத நிலைமை, தொடர்ச்சியாக ஆன்லைன்லேயே இருக்கீங்கன்னு எல்லாமே எங்களை கேட்டாங்க. எவ்வளோ சொன்னாங்க, இன்னும் நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பாஸ்டர் எங்கள் ஃபேமிலியில் கர்த்தருடைய அந்த வார்த்தையில் பிடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னே கட்டாயம் அது நடக்காது, அந்த கிட்னி மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்படும், அவர் உடலில் சரியாக குணமாய் கட்டாயம் இருப்பாருன்னு சொன்னார். இன்றைக்கி எங்கள் அப்பா நல்லாவே இருக்கார், வீட்டில் இருக்கிறார், ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. ரெண்டாவது கொரோனா போகுது, அம்மாவுக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு 3-4 பேர் போனவங்க தெருவெல்லாம் எல்லாம் பூரா லாக் பண்ணிட்டாங்க. ஆம்புலன்ஸில் போனவங்க, பெரிய பெரிய காலேஜில் வச்சு அட்மிட் பண்ணவங்க 3-4 பேர் ரிட்டர்ன் திரும்பல. பாஸ்டர் இடைவிடாது ஜெபிச்சார். நாங்கள் இந்த மாதிரி மூச்சு திணறல் ஆரம்பிக்குதுங்கிறத என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவான். அம்மா வேண்டாடா, அம்மாலாம் ரசிக்கப்படல, இந்து சமாச்சாரத்தில் ரொம்ப ஹெவியாக இருக்கவங்க அவங்க, இந்த பாஸ்டரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி இடைவிடாது ஜெபிச்சு அம்மாவும் கர்த்தரோட கிருபையில் இப்போ நல்லா இருக்காங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, வார்த்தையில் இந்த ஃபோன் மூலியமாக வர்ற வார்த்தையில் நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அதாவது அவர் விரட்டுவார், ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, அங்கேயும் சுற்றிட்டு இருக்காதிங்குவார். அதில் கொஞ்சம் பேக்கில் இருக்கிறதுனால அந்த பிரசன்னத்தை அங்கே வாங்கிக்க முடியல. ஆரம்ப நாட்களில் அந்த செல்ஃபோனில் ஜெபம் பண்ணும்போது ஹெட்ஃபோனில் தான் இருப்பேன். சில வார்த்தைகள் தொடப்படும் போது வீட்டில் ரொம்ப சுருண்டு விழுந்துருவேன். வீட்டில் பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எழுப்புவாங்க. கர்த்தரோட வார்த்தை ஃபோனில் தான் வருது. இப்போ அம்மாவுக்கு ஜெபம் பண்ணதும் பாஸ்டர் அப்படி தான், இவர் ராசிபுரம் வந்தது கிடையாது, அந்த வார்த்தையில் தான். இப்போ வந்து நாங்கள் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டோம். ஜெபம் பண்ணால் இப்போ ஒரு 2-3 மாதமாக ஒர்க் ஷாப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி திருவிருந்து பந்தி நடந்துகிட்டு இருக்கு. நானும் நண்பர் சுந்தரம் தான் இருக்கோம். அந்த இடத்துல அந்த ஒர்க் ஷாப் ரோட்டில் ஒரு 10 பசங்க வந்திருக்காங்க. நான் ப்ளூடூத்தில் போட்டு ஸ்பீக்கரில் பாஸ்டரோட வார்த்தை நல்லா ஹெவியாக வந்துட்டு இருக்கு, நல்லா சவுண்ட் வச்சுட்டேன். அந்த பசங்க எல்லாம் அங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா அந்த ரோட்டில் இந்த மாதிரி மரம் செடிகளாக இருக்கும். நாங்கள் சோதனை சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு பாஸ்டர் வாய்ஸுக்கு மேலே நாங்கள் அங்கே சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன 2 பேர் உள்ள இருந்து ஏதோ கத்திக்கிட்டே இருக்காங்க. உள்ள பார்த்தா பெரும் பட்டையாக இருக்கு, மேட்டை விரிச்சு போட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு வழக்கமாக ஒரு ஜீசஸ் படம் இருக்கும் ஒன்று, ரொம்ப வருஷ காலமாக, அது ஒரு கேலண்டர் ஒரு பிக்சர் இருக்கு. இதையே பார்த்துருக்காங்க. எங்கே குரல் வருது, பாஸ்டரை காணும், வாய்ஸ் மட்டும் வருதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் பட்டையெல்லாம் சாப்பிட்டு பைப்பெல்லாம் எடுத்து மாட்டி வரோம். அவங்க ஃபோட்டோ எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. நாம் இந்த மாதிரி இது பண்ணுறோம். இவங்க வந்து ஜெபம் பண்ணி சோதனை சொல்லிட்டு போகிறாங்கன்னு நான் எதுக்காக சொல்லணும்னா, இந்த ஃபோன் மூலியமா அந்த இடத்துல வார்த்தை கர்த்தர் கிரியை நடத்துறார். எனக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேரை நான் பார்ப்போங்கிறது உண்மையாலுமே கர்த்தரோட கிருபை தான். வாழும் கூடாரத்தை இருந்தது பால்சுவாமி பிரதர் வீட்டில் பார்த்த வசனம் தான். இந்த கர்த்தர் தான் அதை நடத்துறாரு. இந்த இடத்துல வந்து எனக்கு நீங்களாம் யாருன்னு தெரியாது, இந்த இடத்துல வந்து சாட்சியாக என்ன வச்சிருக்கிறாரு. இந்த அதிகாலை ஜபத்தில் வந்து எப்பயுமே நான் ஜபம் பண்ணி சோத்திரம் சொல்லி எப்பயுமே ஜபம் பண்ணுறவங்க தான். நான் இப்போ சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி அந்த ஜபத்தில் வந்து நிறைய பேரை பாஸ்டர் லிங்க் பண்ணுவார். இவங்க உங்களுக்கு இந்த குறிப்பெடுத்து அவங்களுக்காக ஜபம் பண்ணும்போது இன்னும் நிறையா அங்கே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு, உறவினருக்கு, பக்கத்தில் எல்லாருக்கும் சாட்சி சொல்வதற்கு, அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு, பாரப்படுறதுக்கு ஏதுவாகவும் இந்த அதிகாலை ஜபம் இருக்கு. இந்த வருடத்துக்கு போன வருடம் நினைக்கிறேன் பொங்கல் டைம் வந்தார். அப்போ வந்து அதே ஒர்க் ஷாப்பில் தான் நண்பர் சுந்தர் நானும் தான் இருக்கான். ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். கதவெல்லாம் எடுத்து சாத்திட்டாரு. அந்த பட்டையில் வந்து கேட்டு ஜாமான் தான் கிடக்கு. நாங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசாத நான் ஊருக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி எங்களை நிறுத்திட்டாரு. நாங்கள் 2 பேரும் நானும் சுந்தரம்
அந்த அந்த இதே மாதிரி அட்டை செட்டு தான். அதில் காற்றும் ஃபேனும் கிடையாது, வேர்த்து ஊற்றுது, வாஸ்தர் விட மாட்டிக்கிறாரு, அந்நிய பாஷை பேசாம ஒரு நகரதே இல்லைன்னு இதுக்கிட்டு எவ்வளோ விஷயமும் எல்லாம் வெளியே வருது சரளமாக. வெளியே வந்து நானும் சுந்தரம் 2 மணி நேரம் விடவே இல்லை, 2 பேருமே பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா நாங்கள் பிரசன்னத்தில் நிறைஞ்சு அப்படியே கேட்டு பக்கம் சாயம் போய் 2 பக்கமே இழுத்து பிடிச்சி அன்னைக்கு அந்நிய பாஷை வரங்களை எங்கள் 2 பேருக்கும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த இமானுவல் பிரதரும் பாஸ்டரும் ராசிகரும் வந்துருந்தாங்க. வந்துட்டு ஒசூரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில், அப்புறம் அம்மா வீட்டில், அப்புறம் வந்து எங்கள் ஒர்க் ஷாப்பில் இருக்க பார்ட்னர் வீட்டில் வரைக்கும் எல்லாம் ஜெபம் பண்ணிருக்கோம். அப்போ வந்து பாஸ்டர் சொன்னார், இந்த நாளில் வந்து இங்கே ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணி இதுமாரி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜெபிக்கிற பிள்ளை இருக்கிறான்னு வந்து கட்டாயம் இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சு ஜெபிக்கிறாலும் இங்கே வரப்போகிறாங்க, வந்து கட்டாயமாக நீங்கள் இந்த ராசி கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஊழியம் பண்ணுவீங்கன்னாரு. பாஸ்டர்கிட்ட கூட நான் சொல்லலை. 20 நாள் இருக்கோம். காலையில் 5 மணிக்கு இவரோட ஜாப் வந்து 6:45 வரைக்கும் போய்கிட்டே இருக்கோம். என்னுடைய ப்ரேயர் டைம் முடிஞ்ச உடனே நான் ஃபோனை ஓட வச்சுட்டு வந்துடுவேன். இது எல்லாமே ஃபோன் ஓடிட்டு இருக்கான். வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருப்பா, இங்கிருந்து பட்டு வெளியே ஒரு நட போயிட்டு வந்து இருப்பேன். ஏன்னா இங்கேருந்து ஜெபம் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே போயிருக்கீங்க, அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். அப்புறம் வழக்கமாக 8 மணிக்கு 9 மணிக்கு போய் பாப்பா விடுறதுனால 8லேருந்து 9க்கு ஒரு ஜெபம் பண்ணுவேன். அப்போ நல்லா சோத்திரம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பிரதர் நம்ம ரோட்டு மேலே சாம்பல் சர்ச் இருக்குங்க, மஞ்சள் கலரில் இருக்கோம். அந்த சர்ச்சுக்கு போகிறோங்க. ஒரு அம்மா நின்றுட்டாங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே நின்றுட்டாங்க. யார் பாஸ்டர் இருக்கிறாங்களா, பாஸ்டர் இருக்கிறாங்கன்னாங்க. வீட்டுக்கு எங்கள் பாஸ்டர் இங்கே இல்லைங்களே, நல்லா சோத்திரம் திரும்பி வேகமாக உள்ள போயிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சோத்திரம் சொல்லிட்டு சொல்லுங்க, என்ன இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க சொல்லுங்கம்மா அப்படின்னா. பாஸ்டருங்களா நீங்கள் என்ன? நான் பாஸ்டர் இல்லைங்க, விசுவாசி தாங்கன்னு. சோத்திரம் சொல்லியும் இவ்வளோ இதாக வருது, நான் 10 நிமிஷம் நிற்கிறவங்களா இருந்தாங்க. சரிங்க என்ன பண்ணுங்கம்மா, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. வீட்டில் அவங்க எல்லாம் தலை சீக்கிட்டு அந்த பாத்திரம் மட்டும் சும்மா இவ்வளோ தான் இருக்கும். அவங்க உள்ள வரத்துக்கு மாட்டாரு, நானும் உள்ள கூட்டிகிட்டு போகிறதுக்கு நட்டினேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, பிரதர் இங்கேயே ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. உடனே ஜெபம் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம் பிரதர்னாங்க. காணிக்கன்னாங்க. நான் பாஸ்டர் இல்லைங்க, விசுவாசி தான், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அங்கேயே கொடுத்துங்க அப்படின்னா. ஆனால் ஆக்சுவலாக பாஸ்டர் சொல்லியிருந்தார், கட்டாயமாக இங்கே ஜெபிக்கிற ஆள் வந்து இது மூலியமா தொடங்கும் அப்படின்னு. அதை இப்பயே சொல்ல, இன்னைக்கே அதை இங்கே சாட்சியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கூட இந்த ஜெபம் பண்ணும்போது, பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர்களை நல்ல பிரசன்னம் உணர முடிஞ்சுது. ஆனால் நான் நைட்டு பூரா 9:30க்கு ஆரம்பித்து ஒரு 4 ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தூங்காத இந்த பேன் கத்தெல்லாம் தூக்காமதுனால பரிசுத்த ஆவியான பிரசன்னம் தான் அது. ஏன்னா ராசிபுரத்தில் இவர் ஜெபம் பண்ணும்போது அந்த பிரசன்னத்தை உணர்ந்திருக்கேன். பேசி அந்த ஃபோனில் இருக்கும்போது திடீர்னு அந்த வார்த்தை கேட்டுக்கும்போது விழுந்திருக்கேன். இவர் ஜெயிச்சுட்டே இருப்பார், எங்கள் அப்பா தான் இருப்பார். ஏன்னா உங்களுக்கு சுகர் வந்துருச்சா, இப்படி சாஞ்சி விழுவுறாரு. எந்திரிச்சு சொன்னார். அந்த பிரசன்னத்தை இப்போ உணர முடிஞ்சது என்னால். இந்த அதிகாலை ஜபத்தில் வந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு பாரப்படுறதுக்கும் உறவினருக்காக ஜெபிக்கவும் அவங்களுக்காக ஊழியம் பண்ணவும் கர்த்தர் நடத்துகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல பாஸ்டர்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் தங்கச்சி வீடு, தங்கச்சி பசங்க இன்னும் கள்ளக்குறிச்சி அந்த சைடு பூரா வந்துட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கவங்களுக்கு எங்கள் லோக்கலில் இருக்கிற சபையில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, எப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ஆன்லைனில் இருக்கீங்கன்னா. எங்களுக்கு ஒரு பக்கம் அந்த தொடர்ச்சியாக ஆன்லைனில் இருக்கிறதுல என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது கூப்பிட்றாங்களா பார்க்குறாங்களா கொஞ்சம் திரும்ப வேண்டிய சூழல் வரும். இங்கே நகர முடியாது, ஏன்னா அவரை நேரில் கேட்குறோம். அது அது ஒரு ஒரு பக்கம் ஓரம் இருந்தாலும் அந்த ஜெபம் யாராவதுன்னு இவரு நாம் ஒரு பாட்டு இருக்கு, வேற ஒரு லைனில் இருப்பார். நான் வாயிலை கம்பிட்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது, நான் வேற ஒரு பாட்டை பாடிட்டு இருப்பேன். அப்புறம் வார்த்தைகள் கொடுக்கும்போது அந்த வார்த்தை செய்தியாக வருது இல்லைங்களா. அன்னைக்கு கொடுத்ததில் வந்து கட்டாயம் நானும் சகோதரரும் இது நமக்கு தான்
அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஏன்னா இங்கே யாராச்சும் சொல்லப்படுறாருன்னு ஆவியனர் வெளிப்படுத்தினாதான் உண்டு. நமக்கு சுள்ளுன்னு ஒன்று பிடிக்கும், இதில் நம்ம உஷாராக சொல்கிறாரு. அப்படி இது எதுவுமே இல்லைனாலும் சுந்தர்கிட்ட சொல்ல, சுந்தர இதை ஓரமாக வச்சுக்க, இது லைவ்ல எங்கேயோ லீக் ஆக போகுது, இதுனா நமக்கு கட்டாயம் இது கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதோட நமக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் நடத்துகிற இந்த நிகழ்வை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே என் பிள்ளைகளும் குடும்பமாக சபைக்கு போயிட்டு இருந்தவங்க தான். அந்த பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் வழி நடத்துதல் இது சமாச்சாரத்துலேருந்து வெளியே வரவங்களுடைய இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால தொடர்ச்சி நடத்த முடியல. ஆனால் பாஸ்டர் வரும்போது அவங்ககிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அநேக அற்புதங்கள்லாம் பெற்றிருக்காங்க, அதிசயம்லாம் பெற்றிருக்காங்க. என் பிள்ளைக்கு அப்படிதான். காலேஜ் எல்லாம் இது பண்ணும்போதெல்லாம் அரசாங்க கல்லூரி தான் அது. ஆனால் அந்த மெடிக்கல் சம்மந்தமாக அதுக்கு பாப்பா போகவே மாட்டோம்னா பார்த்து சொன்ன ஒரே வார்த்தைக்காக இன்னைக்கு போய் படித்து எந்த அரியர் வைக்கல, ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்துருக்கிறா. இது பார்த்து சொன்னார், நல்ல ஒரு இதில் அவள் நல்ல ஒரு லைஃப்பில் மூவ் ஆவா அப்படின்னு சொன்னார். அநேக இன்னும் பவுல் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிற மாதிரி நிறைய அற்புதங்களை சொன்னால் கர்த்தர் செஞ்சது இருந்தால் மானவே கொள்ளாதுங்கிறாரு. அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்கிறாரு. சொன்னது கம்மி தான், இன்னும் நிறைய இருக்குது. இப்போ கூட ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கில் ரொம்ப ஹைட்டு, அது அந்த ஹாஸ்பிட்டலோட இன்னும் ரொம்ப ஹைட்டு. அந்த ஒர்க்கு செய்யும் போதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 47-48 வருஷத்தை நெருங்கிட்டோம். இவ்வளோ ஹைட்டில் நான் போய் வேலை செய்யணுமா அப்படின்னு ஒரு யோசனை. பாஸ்டர்கிட்ட கேட்டோம். இவர் உடனே அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சு இருக்கு. இவர் பார்த்து கர்த்தர் ரொம்ப உயரத்தில் வச்சிருக்கிறாருன்னு வச்சுட்டாரு கம்பெனி. நான் ஃபோட்டோவை பார்த்து போனாங்க இங்கன்னு சொல்லிட்டேன். கீழே வெயிலுக்கு தலை சுத்துது. இந்த வெயிலுக்கு முன்னாடி நல்லா விளையாடிட்டு அது ஒரு கர்த்தரோட கிருபை. இந்த வெயில இருந்து நான் கருவாடே இருப்பேன். அதுக்கு முன்னால இல்லை, பொருள் மேலே ஏற்றுனதுலேருந்து தூக்கி நிறுத்துனதுலேருந்து மேலே இறங்குற வரைக்கும் எங்களுக்கு இடைவிடாத ஜெபிச்சிருக்காரு. அவருக்கு நான் ஆக்சுவலாக அந்த பில்லு முடிக்கும்போது அவருக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சேன். இது எப்படி மறுபடியும் நான் எப்பயுமே காணிக்கை காணிக்கை முடிஞ்சு காணிக்கை அனுப்பும்போது நான் ஃபோன் எடுப்பேன். இல்லை இந்த டைம் இது நேரில் கொடுத்தா பரவாயில்ல நினச்சேன். அதே மாதிரி நீங்கள் 1ஆம் தேதி நேர்லேயே வந்துருங்கன்ட்டாரு. 1ஆம் தேதி வரைக்கும் நேற்று தான் போன 2-3 நாளைக்கு முன்னாடி இரும்பு எடுத்து போட்டிருந்தேன். இதெல்லாம் வேற செஞ்சவங்க எப்படி லீவு எங்கள் பார்ட்னர்கிட்ட கேட்குறது ரொம்ப யோசனை. பாஸ்டர் நான் சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்லுங்க என்ன பண்ணுறது இல்லை, வேலை இருக்குன்னு வேறு யோசனை வேறு பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இவரு சொல்லிட்டாரு. புனித வெள்ளி போது மேலே மாடியில் இருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பெரிய மாடியில் அவ்வளோ ஹாஸ்பிட்டலெல்லாம் படுத்திருக்காங்க. ஃபோன் ஆன் பண்ணி ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு இவரோட பிரசன்னா அங்கே மேலே இவருடைய வார்த்தை அங்கே ஓடிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு மேலே பரவிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா சகல பாலைவனம் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட மனுஷனும் மரம் இருந்ததுனால தப்பிச்சு. அந்த மாதிரி அந்த ஒர்க்கையும் இடைவிடாமல் ஜெயிச்சாரு. அவ்வளோ உயரத்தில் இருந்து சாரம் கட்டி வேலை செஞ்சாரு. எந்த ஒரு அசம்பாவிதெல்லாம் கர்த்தா கிருபையாக பார்த்தா நான் அநேக சாட்சி சொல்லலாம். இதுவே நானே 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துட்டேன். சந்தோஷம். உங்களை எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லோரும் சந்தித்து ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் அந்த அதிகாலை ஜபத்தில் சொல்லுவார், உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கேளுங்க, வியாதிகளை குணப்படுத்த அநேக வரங்களை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுக்குறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவார். அந்த மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்தெந்த வரத்தை கொடுத்துருக்காரோ அதை வல்லமையாக பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா வித ஒத்தாசையும் கொண்டு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பாஸ்டரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். இந்த இடத்துல சொல்லுவார், இந்த இடத்துல நான் வெறுமனா ஆரம்பித்து இவ்வளோ இடத்துல பூரா நடத்துறதுலாம் கர்த்தரோட கிருபைதான்னு. இன்னும் அவருக்கு பல்வேறு வரங்களை கொடுத்து அவர் இன்னும் இங்கே வல்லமையாக பயன்படுத்தி இன்னும் இவர் எந்த ஊர்லேருந்து போடுவீங்க? எந்த ஊர்லேருந்து நாள் வருவீங்க? கிளம்புங்களா? இங்கேருந்து இனிமேல் வந்துடுவாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்தில் எல்லா துதி மைக்கணமும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜீவனோடு நல்ல பிதாவே.